திரு ஸ்ரீராம், இங்க இந்தியா கூட்டணி அமைச்சதுல திமுகவினுடைய பங்கு மிக அதிகம் என்பதால் மத்திய பாஜக அரசு அமலாக்கத்துறை போன்ற மத்திய அமைப்புகளை எல்லாம் ஏவி அச்சுறுத்த பார்க்கும். ஆனா அந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் அடிபணிய மாட்டோம். அதே நேரத்தில் அதிமுகவை மிரட்டி அடிபணிய வைத்திருக்கிறது பாஜக. அந்த ஒரு மிரட்டலால் உருவான கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறார் முதலமைச்சர். அதாவது 234க்கு 234 வின் பண்ணுவோம்னு பேசுகிறவங்க இதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. யார் எப்படி போனான்னு இருக்கணும். ஏன் இந்த பதட்டம் முதல்ல இருந்து? அதோ இன்ஃபேக்ட் முதல்ல எடப்பாடி அவர்கள் டெல்லி போன உடனே அந்த பதட்டம் இன்னும் ஆறலை. இன்னும் போக போக இன்னும் பிபி ஏறதான் போகுதுன்றது நல்லா தெரியுது. எனக்கு என்னன்னா, வெல்சன் சார் சொன்ன மாதிரி கூடா நட்பு கேடில் முடியும்னு சொன்னது யாரு? இனி ஒருபோதும் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று இன்றைய முதல்வர் அன்றைய துணை முதல்வர் சொன்னது ஞாபகத்துக்கு இருக்கா? இன்னும் எத்தனை நாள் தான் இவர் காங்கிரஸை நாங்கள் தோளில் சுமக்க வேண்டும் என்று சொன்ன திரு நேரு அவர்களுடைய பேச்சு நமக்கு நினைவுக்கு வரலையா? இப்போ இதெல்லாம் பேசினவங்க இன்னைக்கு அதிமுக கரெக்டாக எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி அவர்கள் கட்சியில் அவர்கள் யார் முடிவெடுப்பாங்கன்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நீ உங்களுடைய டிசிஷனை நீங்கள் எப்படிலாம் நீங்கள் கடந்த காலத்தில் பண்ணீங்க, நீங்கள் மிச்சவங்களை சொல்கிற போது உங்களை கண்ணாடியில் உங்களை பார்த்துக்கோங்க. நீங்கள் எடப்பாடி அவர்கள் சொல்கிற போது நம்ம இவ்வளோ டயலாக்லாம் விட்டோமே, இனிமேல் ஒருபோதும் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னோமே, அப்புறம் நம்ம உடனே போய் ஊந்துட்டோமே காலில், அப்படிலாம் ஒரு தாட் வருமேன்றது வரணும். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னப்ப அதிமுக பாஜக தலைவர்கள் பரஸ்பரம் விமர்சிச்சுக்கிட்டாங்களே, அதை விடவா? அதாவது ஏன் அதோட இது அந்த முதல்ல திமுக விமர்சிச்சதும் காங்கிரஸ் விமர்சிச்சதும் காங்கிரஸ் காலம் சென்ற EVKS இளங்கோனோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் அவ்வளோ அதோட பாஜக அதிமுகவோட இதுல இருக்கும். உச்சத்துக்கு போனதுதான் காங்கிரஸும் திமுகவின் சண்டையும். இதெல்லாம் அரசியல்ல பல முறை சொல்லியிருக்கணும். அந்த ஒரு பிரிதல் வரலாம், திருப்பி நிச்சயமாக ஒன்றாக சேரலாம். எங்க திருப்பி அதை தாங்க இந்தியா கூட்டணின்னு ஒன்ற ஒரு ஏமாத்து கூட்டணி இருக்கு பாருங்க. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க உட்கார்ந்து அருணன் சொல்லுவாரு, அதானி அம்பானி 3 நாள் முன்னாடி இந்த பக்கம் பினராயி விஜயனுங்க, நடுவுல பிரைம் மினிஸ்டருங்க, இந்த பக்கம் சசி தரூருங்க, அந்த 2 பேரும் அதே அதானி போர்ட்டை, விழுஞ்சியம் போர்ட்டை வரவேற்பதற்கு, நாட்டுக்கு அர்ப்பணிப்பதற்கு கூப்பிட்டாங்க பிரைம் மினிஸ்டரை. அங்க அவங்களுடைய மினிஸ்டர் ஒருத்தர் சொல்றாரு, விஜயன் வாசவன், அதானி போல் ஒரு பார்ட்னர் எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க குடிச்சு வச்சிருக்கணும்னு. இந்த இந்தியா பிளாக் ஒரு மாநிலத்திலையும் உட்கார்ந்து மக்களை ஏமாத்துவதற்கு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும்? அதனால இந்தியா பிளாக் சொல்றத, இந்தி பிளாக் சொல்றத மக்கள் ஏத்துக்கு போவதில்லை. திமுகவின் பிரச்சனை மக்களின் மாநில உரிமையா மாத்துவது திமுகவின் வாடகை. மக்களுக்கு எது உண்மையாக மாநில உரிமைன்னு நல்லா தெரியும், எது தங்களை பாதிக்கின்றது ரொம்ப நல்லா தெரியும். இன்னைக்கு திமுகவை பாதிப்பது பாஜக, மத்திய அரசாங்கம். அவர்களால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய விரக்தி, பயம், அச்சம் எல்லாம் இருக்கு. இல்ல அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. திமுகவை பாதிப்பது பாஜக அப்படிங்கறது அக்செப்ட் பண்ணி மத்திய அரசாங்கம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்ற நான் அக்செப்ட் பண்ணல. அவங்க பயப்படுறாங்க. அதுக்கு நாங்க சொல்ல முடியும். தப்பு செய்யாம இருந்தா நீங்க பயப்படாதீங்க. எங்க நீங்க இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு இல்லையா, என் மடியில் கனம் இல்லைன்னு கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில உங்களுடைய முதல் தேர்தல் வாக்குறுதி திமுக நினைவூட்டுவது தனி நீதிமன்றம் அமைக்கப்படும், அதிமுகவின் ஊழலை அரஸ்ட் பண்றதுக்கும் மினிஸ்டர்களை செய்வதற்கும் தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். நீங்க எவ்வளவு பேரை அரஸ்ட் பண்ணீங்க? நீங்க எவ்வளவு பேர்கிட்ட ஒரு குற்றப்பத்திரிகை தாளிச்சீங்க? ஏதாவது பண்ணீங்களா? அப்ப எடப்பாடி அவர்கள் சொல்றது கரெக்ட் தானே? எங்கள் மேல் ஊழல் இல்லை என்பது 4 வருஷம் இருந்திருக்கீங்க. நீங்க வந்த 3 மாசத்துல நீங்க நீதிமன்றம் அமைச்சிருக்கணும். எவ்வளவு மினிஸ்டர்ஸ் நீங்க சொல்ற ஊழல் அப்படி செய்ததாக சொல்லக்கூடிய நீங்கள் உங்களால் ஏன் ஒரு அமைச்சர் மீது கூட உங்களால் இதுவரைக்கும் ஏன் அந்த ஊழலை நீங்க நிரூபிக்க பண்ண முடியல? சோ அங்க இல்லை என்பதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதனால தான் உங்களால பண்ண முடியல. இந்த விஷயத்துக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திரு ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் மேல விசாரணை நடத்துவதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும். அந்த ஒப்புதல் எவ்வளவு கால தாமதமா கிடைச்சது அப்படிங்கிறது திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு தெரியுமா இல்லையா? இல்ல முடிச்சுங்க. நீங்க அப்படி சொன்னா இப்ப இருக்கக்கூடிய திமுக மினிஸ்டர்ஸ் மேல எத்தனையோ டிவிஎஸ்சி கிளீன் செட் எல்லாம் இன்னைக்கு ஹைகோர்ட் சொல்லியாச்சுல்ல, பண்ணிட்டாங்கல்ல. நீங்க 2 அமைச்சர்கள் நீங்க ஏன் உங்களால விலக்க வைக்கப்பட்டது? உங்களால் நீங்கள் முடியாது என்று சொன்னாலும் அவர்களை கட்டாயமாக விலக்கி வைக்கப்படுமாக நீங்க நிர்பந்திக்கப்பட்டீங்க. சோ நிச்சயமாக அதுவும் உங்களுடைய ஒரு தோல்வியின் ஒரு வெளிப்பாடு தான்.
ஒரு கேள்வி மட்டும், பாஜகவோடு கூட்டணி வைத்ததால சிறுபான்மை வாக்குகள்ல இழந்தோம் அப்படின்னு கடந்த முறை சொன்ன அதிமுக இன்னைக்கு முந்தநேத்து நடந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதிமுக ஒரு மதச்சார்பில்லாத இயக்கம், இது சிறுபான்மை மக்களுக்கு என்றும் பாதுகாப்பு அரணாக திகழும் அப்படிங்கறத சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அது எதனால? அந்த நரேட்டிவ் தமிழ்நாட்டில் பண்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்தியால பல மாநிலத்துல சிறுபான்மையர்கள், கோவா கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய சிறுபான்மையினாலே முதல்ல நீங்க எந்த மதத்தை மட்டும் சொல்றீங்க, அதை நீங்க சொல்லுங்களேன். உங்க புரிதல் என்ன? சிறுபான்மையர்கள் யாருங்க? வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் யார் அதிகமா இருக்கு? சிறுபான்மைகள் இங்க நீங்க வெறும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் சிறுபான்மையர்கள் நீங்க அந்த நரேட்டிவ் செட் பண்றீங்க. கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையர்கள், ஜெயினிசம் சிறுபான்மையர்கள், ஜொராஸ்ட்ரியன்கள் சிறுபான்மையர்கள், எத்தனையோ சிறுபான்மையர்கள் இருக்காங்க. நீங்க வெறும் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை மட்டும் சிறுபான்மையர்கள் ஒரு கட்டமைக்கிறீங்க. இது கோவால இன்னைக்கு பாத்துக்கோங்க, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பாதி பேரும் சிறுபான்மையர்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். யூபியில பல இடத்துல இஸ்லாமியர்கள் வாழும் அந்த சிறுபான்மையர்கள் சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை வாழக்கூடியவர்கள் அங்கேயும் பாஜக வின் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் நிச்சயமாக அந்த கட்டமைப்பை இந்த வாட்டி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க கடந்த 2 எலெக்ஷன்லயும் போத் அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட்ரி நீங்க பாஜகவோட சேர்ந்த போது அதிமுகவுக்கு நிச்சயமாக சிறுபான்மையர்கள் ஓட்டு கிடைச்சது அதிகம். தனியா இருந்த போது ஓட்டு கம்மியா இருக்குன்றது நான் சொல்லலைங்க, அதிமுக நிர்வாகிகளே சொல்றாங்க. ஆனா இந்த வாட்டி நிச்சயமாக திரு எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தை ஒதுக்கி வைப்போம், அவர்களை அச்சுறுத்துவோம் என்றதை நிச்சயமாக எந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் திஸ் கவர்மெண்டை தூக்கி அடிப்பதற்கு இந்த மக்கள் ரெடியாகி விட்டார்கள் என்றுதான் மாற்று கருத்தில். திருப்பொன்ராஜ், இங்க அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான விமர்சனத்துக்கு பதில் கொடுக்கும்போது எதிரியை வீழ்த்துவதற்கு வாக்குகள் சிதறாமல் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், ஒரு ஒத்த கருத்துடைய கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும். அதனுடைய தொடக்கமாக பாஜக சேர்ந்திருக்கிறது, இன்னும் பல கட்சிகள் வரும். அப்படி ஆகும்போது திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய இலக்கு, அதைத்தான் நாங்க திட்டமிடுகிறோம், அதுதான் எங்களுடைய அரசியல் வியூகம் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே 2021 எல்லாம் சேர்ந்து தானே இருந்தாங்க. ஒன்றா இருந்த அதிமுக, பிஜேபி, என்டிஏ கூட்டணி இன்க்ளூடிங் பாமக எல்லாம் ஒன்றா சேர்ந்து தானே இருந்தாங்க. அவங்களால ஜெயிக்க முடியல. இல்லை, இப்போ ஏற்கனவே இது ட்ரை பண்ணப்பட்ட கூட்டணி. இதை பார்த்து திமுகவுக்கு பயப்பட வேண்டும் என்ற அச்சமும் இல்லை, அவசியமும் இல்லை. சரிங்களா? ஏற்கனவே இவர்கள் ஒன்றா இருந்த போதே, ஒன்றா இருந்து என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்த போதே திமுகவை தோற்கடிக்க முடியவில்லை இவர்களால். 65 சீட்டு வேணா ஏடிஎம்கே கிடைச்சிருக்கலாம். ஆனால் இந்த முறை அந்த 65 கிடைக்குமான்றதான் கொஸ்டின். ஏன் அப்படின்னா, நீங்கள் இவர்கள் சேர்ந்ததுனாலேயே திமுக பயப்பட்டு விட்டது, இவர்கள் சேர்ந்ததுனாலேயே திமுக அச்சப்படுகிறது என்று சொல்வதெல்லாம் சுத்த ஹம்பக்கு. ஏன்னா அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் சொல்லியிருக்காங்க, யாருக்கு ப்ரெஷர் யாருக்கு ப்ரெஷர் அப்படின்னு. அதிமுகவுக்கு ப்ரெஷரு